இந்த சனாதன தர்மத்தின் எல்லா பரிமாணங்களும் ஆய கலைகள் 64ஐயும் உயிரோடு வைத்து அவைகள் எல்லாவற்றையும் மறுமலர்ச்சி செய்து கடந்த 40 ஆண்டுகள் என்னுடைய பொது வாழ்க்கையில இந்த ஆலயம் சார்ந்த சனாதன இந்து தர்மத்தோட ஆயகலைகள் 64ஐயும் உயிரோட வைக்கிறதுக்கு மட்டும் என்னுடைய டைம், ட்ரெஷர், டேலண்ட்ல 80% மேல செலவு பண்ணியிருக்கீங்க. காரணம் என்னன்னா, இது உயிரோடு இருந்தால் இந்த சனாதன இந்து தர்மம்ங்கிற ஆணி வேர் மரம் உயிரோடு இருந்து விடுமானால், ஏன்னா இந்த ஆய கலைகள் 64லுமே இந்த மெய்யியல் சத்தியங்கள் பரமஞான பழங்கள் பொதிந்திருக்கிறதுங்கய்யா. இது உயிரோடு இருந்தால் அந்த பரமஞான பழங்கள் பழுத்துக்கிட்டே இருக்கும். உலகம் என்றென்றும் மேன்மைகள் சைவ நீதி விளங்கிடும் உலகமெல்லாம். ஞானத்தை, பரமஞானத்தை டான்ஸ் ஆடுற ஒரே தர்மம் நாம தாங்கய்யா. பரம ஞானத்தை டான்ஸ் ஆடுறவங்கய்யா நாம. சும்மா கண்ண மூடி ஒரு காட்டுக்குள்ள உட்கார்ந்து இருண்ட குகைக்குள்ள பரமஞானத்தை அடைந்து விடுபவர்கள் மட்டுமல்ல, அந்த பரமஞான அதுவும் ஒரு வழி. பரமஞானத்தை டான்ஸ் ஆடுறவங்கய்யா நாம. பரமஞானத்தை ஆபரணங்களாக வரித்துக் கொள்பவர்கள், பரமஞானத்தை உடையாய் தரித்துக் கொள்பவர்கள், பரமஞானத்தை நாட்டியமாக செய்பவர்கள், பரமஞானத்தை இசையாய் இசைப்பவர்கள், பரமஞானத்தை பாட்டாய் பாடுபவர்கள், பரமஞானமே நம் உடல் மீது பூசிக்கொள்ளும் கந்தமாய் அணிபவர்கள், பரமஞானத்தையே ஆயுதங்களாய் தரித்தவர்கள். இது அத்துணையும் இந்த பரமஞானத்தை, பரம விஞ்ஞானத்தை அடிப்படையாக கொண்டதுங்க. வெறும் இந்த ஞான கருத்துக்களை மட்டும் உயிர்ப்பிக்க வந்த குரு அல்ல நான். பரம ஞானத்தையும் பரம ஞானம் சார்ந்த சனாதன இந்து தர்மத்தின் மொத்தத்தையும் உயிர்ப்பிக்க வந்தவன் நான். அதை மலரமைக்க, மறுமலர்ச்சி அடையச் செய்ய, மலர்த்திவிட, புனரமைக்க, மீண்டும் அது பேராற்றலோடும் பேருயிரோடும் எழுந்து மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம் என்று விளங்கிட பெருமான் தானே நானாய் வெளிப்பட்டிருக்கிறார்.